திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பேக் டு த பைபிள், திருமறைக்கு நாம் திரும்புவோம் என்கிற இந்த நீண்ட தொடர் வழியாக உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலிருந்து சரித்திரம், ஞானம் என்கிற அடிப்படை தலைப்பின் கீழாக இருக்கிற புத்தகங்களை நாமும் பார்க்க போகிறோம். இப்பொழுது பழைய ஏற்பாட்டு கால புத்தகங்களை, அதில் இருக்கிற சரித்திரங்களை, சம்பவங்களை வாசிப்பதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் தேவனுடைய பலத்த வல்லமை கரத்தை நாம் இன்னும் கூர்ந்து அனுபவித்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை அந்த ஏரோது ராஜா கேள்விப்பட்ட பிறகு குழந்தை பருவத்திலேயே 2 வயது உட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்தினதை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பதில் தெரியும். இயேசு கிறிஸ்து அந்த குழந்தை பருவத்திலேயே அவர் அழிஞ்சிடணும்னு சொல்லிட்டு சாத்தானுடைய ஒரு சதியாக, இல்லையா, சாத்தானுடைய ஒரு பெரிய ஒரு சதி திட்டமாக நாம் இதை அறிந்திருக்கிறோம். சரி, அப்படியே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இன்னைக்கு நாம் படிக்க போகிற ஒரு புத்தகத்தில் யூத ஜனங்களை ஒருத்தர் விடாமல் முற்றிலும் எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. ஒருவேளை இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வரலாறை தான் நாம் செய்தியாக கேட்க போகிறோம். பூமியில் யூதன் என்பவன் ஒருவன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆமான் என்கிற ஒரு மனிதன் சதி ஆலோசனை பண்ணி, எதுக்குன்னு சொன்னால் அந்த யூத வம்சத்துக்குள்ளே இயேசு தேவகுமாரன் வருவார், அதை தடுக்கணும்னு சாத்தானுடைய ஒரு பெரிய ஒரு சதி. அதை தடுக்கும்படியான எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி. இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, எப்படி இந்த யூத வம்சத்தினுடைய அழிவை தேவன் தடுத்தார், இதை தான் நாம் செய்தியாக கேட்க போகிறோம். நிச்சயமாக அவ்வளோ பெரிய ஜனங்களை காப்பாற்றியவர் இன்றைக்கு உங்களையும் காப்பாற்றுவார், உங்கள் வம்சத்தை காப்பாற்றுவார். நீங்கள் அவர் உண்மையாக இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி பிரமாணத்தின்படி இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நடக்கும் பொழுது நம்மையும் இதுக்கு தான் சரித்திரம்லாம் படிக்கிறோம். நாம் விசுவாசம் அடையும்படியாக. செய்திக்கு போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. உற்சாகமூட்டக்கூடிய உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் பரிசுத்தமான நல்ல வாழ்த்துதலை தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்ற இந்த நெடுந்தொடரில் 4வது பாகம் இது, அதாவது பார்ட் 4. இன்றைக்கு அந்த வரிசையில் சில இலக்கிய புத்தகங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம படிக்க இருக்கிறோம். அதாவது விஸ்டம் லிட்ரேச்சர் என்று இதை அழைக்கிறார்கள். இன்றைக்கு எஸ்தருடைய சரித்திரத்தை நம்ம படிக்கலாம். இது ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். 10 அதிகாரங்கள் இதில் இருக்கு. இந்த புத்தகத்தில் நமது நாடாகிய இந்தியாவை பற்றிய ஒரு குறிப்பு கூட இருக்கிறது. இந்த 10 அதிகாரத்தில், அதாவது அகஸ்வேரு ராஜா, அவனுடைய மனைவியாகிய வஸ்தி, அவனுடைய மாபெரும் மந்திரி ஒருவன் ஆமான், அவனுடைய மனைவியினுடைய பெயர் சிரேஷுவு, இந்த 4 தவிர மொர்தெகாய் என்ற ஒரு யூதனை பற்றியும் அவளுடைய வளர்ப்பு மகளாகிய எஸ்தரை குறித்தும், ஆக இந்த 6 பேரை சுற்றிலும் இந்த முழு புத்தகமும், அதாவது இந்த 10 அதிகாரமும் நடைபெறுவதை நாம் பார்க்கலாம். அதாவது யூத ஜனங்கள் பாபிலோனிய பேரரசனாகிய நேபுகாத் நேச்சாராலே கிறிஸ்துவுக்கு முன் 606வது வருஷம் சிறைகளாக அவர்களை பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் 70 ஆண்டுகள் கழித்து பாபிலோனிலிருந்து தங்களுடைய ஜென்ம தேசத்துக்கு 3 அணிகளாக வந்தாங்க. எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் என்ற தலைவர்கள் அவர்களை வழி நடத்தினாங்க. இதுக்கு நீண்ட காலம் ஆச்சு. அவங்கெல்லாம் ஒரே நாள்லையோ ஒரே வருஷத்துலேயோ வரல. ஏறக்குறைய ஒரு 12-15 வருடங்கள் இதற்கு இடைப்பட்ட காலமாக போச்சு.
அந்த காலகட்டத்தில் அகஸ்வேரு ராஜா ஆளுகிற காலத்தில் அன்றைய யூதர்கள், அதாவது இன்னும் திரும்பி வராத யூதர்கள், தங்களுடைய தாய்நாடாகிய எருசலேமுக்கு திரும்பி வராத யூதர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அதற்கு யார் காரணம்? சாத்தான். சாத்தான் நேரடியாக எதுவும் செயல்படுறதில்லை, மனுஷனை கொண்டு தான். இங்கே ஆமான் என்ற ஒரு மனிதனை கொண்டு பாபிலோனிய தேசத்தில் மீதம் இருந்த யூதர்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அதற்கான திட்டங்களை அவன் தீட்டுகிறான். இதுதான் இந்த புத்தகத்தில் நம்ம படிக்கிற ஒரு முக்கியமான செய்தி. நண்பர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, கண்மணிகளே, தேவன் தமது குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்புவதாக ஆதாம் ஏவாள் இடத்திலே சொல்லியிருந்தார். இது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கிறோம். வரவேண்டிய வித்தாகிய இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல ஆபிரகாமுக்கு தேவன் கூறினார். இப்படி ஆபிரகாமுடைய குடும்பத்தில் 12 பேர பிள்ளைகள் பிறந்தாங்க. அவங்க தான் இஸ்ரவேலர்கள். அந்த 12 கோத்திரத்தில் யூதர்கள் வழியாக இயேசு கிறிஸ்து வர வேண்டியதாக இருந்தது. இதனால் ஆதியாகமும் 49வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து யூதாவின் கீழே செங்கோலை உடைய ஒருவராக, நியாய பிரமாணிகனாக, சமாதான கர்த்தராக வர வேண்டியது அவசியமா இருந்தது. இந்த யூத கோத்திரத்தில் வந்த தாவீதினுடைய குடும்பத்தில் இயேசு பிறக்க போகிறார் என்ற செய்தியை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தாவீதுக்கு கர்த்தர் உறுதி பண்ணுகிறார். கவனியுங்கள், வரவேண்டிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்குள்ளே வர வேண்டும் இல்லையா? அப்போ யூத ஜனத்துக்குள்ளே அவர் வர வேண்டும், யூதர்களுடைய உடல் வழியாக அவர் பிறக்க வேண்டும். கேள்வி, இப்பொழுது பாபிலோனியாவில் மீதம் இருந்த யூதர்கள் முற்றிலும் அழிந்து விடுவார்களானால் அவர்களுக்கு நடுவில் இருந்த வரவேண்டிய இயேசு கிறிஸ்து அழிந்து விடுவார் இல்லையா? in order to protect the bloodline of Jesus Christ, இயேசு கிறிஸ்துனுடைய வம்சத்தை காப்பாற்றும் வண்ணமாக, வரவேண்டிய அவரை அவர் காப்பாற்றும் விதமாக இந்த யூதர்களை தேவன் எவ்விதமாக காத்து ரட்சிக்கிறார். இதுதான் எஸ்தர் புத்தகத்துக்குள்ள இருக்கிற ஒரே லைன்ல இருக்கிற செய்தி, ஒரே வரியில் இருக்கிற செய்தி. நண்பர்களே, இந்த எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது அதனுடைய எல்லையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது 1வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையில் உள்ள 127 நாடுகளை அரசாண்ட அகஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்ததாவது. இந்த ஒரு வசனத்தில் யார் ஆட்சியாளர்? அகஸ்வேரு. எத்தனை நாடுகளை அவன் ஆளுகிறான்? 127 நாடுகளை. இந்த 127 நாடுகளில் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்தியான்னு, இந்த இந்தியான்ற நாடும் கூட அவன் அடியிலே இருந்ததாக இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஆக இந்த தமிழ் வேதாகமத்தை எடுத்து படிக்கிற எந்த ஒரு சகோதரனும் இந்து தேசம் என்பது தான் அன்றைய காலகட்டத்தில் இருந்த பெயர். பிரிட்டிஷார்கள் இந்தியாவுக்கு வந்தபோது அவர்கள் இந்த இந்து தேசம் என்ற அந்த வார்த்தையை எடுத்துட்டு இந்தியா என்று அதை அவர்கள் சொன்னாங்க. எப்படி ஆப்பிரிக்கான்னு சொன்னாங்களோ அதை மாதிரி இதை இந்தியா என்று சொன்னாங்க. நண்பர்களே, 127 தேசங்களை ஆளக்கூடிய ஒரு மாபெரும் மன்னன் எவ்வளவு அதிகாரமும், எவ்வளவு ஆணமும், எவ்வளவு செல்வமும், எவ்வளவு பராக்கிரமும் உடையவனாக இருந்திருப்பான். இவனுக்கு ஒரு அழகான மனைவி, அவளுடைய பேர் வஸ்தி. ஒரு பெரிய விருந்து ஒன்று பண்ணுறார் இந்த ராஜா. அந்த விருந்தில் தன்னுடைய மந்திரி, பிரதானிகள், அயல்நாட்டு தூதர்கள் எல்லாரையும் ஒன்றா கூட்டுறார். விருந்தினுடைய உச்ச கட்டத்தில் மகாராஜா தன்னுடைய அழகான மனைவியை வர சொல்கிறார். எப்படி வர சொல்கிறார்னா அவளுடைய அழகை காட்டும்படி வர சொல்கிறார். நல்லா கவனிங்க, அந்த வஸ்தி இத்தனை ஆண்களுக்கு முன்பாக ஒரு சிறிய ஆடையோட அல்லது குறையான ஆடையோட அவள் வருவதை விரும்பவில்லை. வேதாகமும் ஒரு அதிகமான ஒரு நல்ல வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற புத்தகமாக இருக்கு. வஸ்தியினுடைய தப்பிதம் என்ன, குறை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாபெரும் ராஜாவாக நீ இருந்தாலும் நான் அவமானப்படத்தக்கதாக ஒரு சிறிய உடையோட அல்லது நிர்வாணத்தோட நான் வெளியே வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இது நிமித்தம்
அவளுடைய அரசி பட்டம் போய்விட்டது. அவளை அவன் அரசியா இராதபடிக்கு அவன் தள்ளிவிட்டான். இந்த விஷயத்தை எஸ்தர் 1 அதிகாரம் 17 வசனத்திலே வாசிக்கிறோம். ராஜாவாகிய அகஸ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இந்த வஸ்தி இப்படி மறுத்துவிட்ட காரணத்தினால அவள் அரசியாக இல்லாதபடிக்கு அவளை தள்ளிவிட்டு அவளுக்கு பதிலாக ஒரு புதிய அரசியை தேர்ந்தெடுக்கும்படி அந்த மாபெரும் சபை திட்டமிடுகிறது. அப்பொழுது அவனுடைய தேசத்தில் மிக அழகான பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை நன்றாக உடுத்துவித்து ஒரு நாள் அரசனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்படி அவர்கள் பெண்களை தேர்ந்தெடுத்த போது கவனிங்க, கர்த்தருடைய கரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அந்த தேசத்தில் அடிமையாயிருந்து தாய் தகப்பும் இல்லாத ஒரு சித்தப்பா முறையில் இருக்கிற ஒரு மனிதனோடு வளர்ந்த ஒரு சிறு பெண், அவள் தான் எஸ்தர். இந்த எஸ்தரை பற்றி தான் இந்த புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். எஸ்தர் என்று சொன்னால் அந்த பேருக்கு அர்த்தம் அழகான நட்சத்திரம், எ பியூட்டிஃபுல் ஸ்டார் என்பது தான் பேருடைய அர்த்தம். இந்த எஸ்தரும் அந்த ராஜா திருமணம் முடிக்கக்கூடிய அழகான பெண்களுடைய பட்டியலில் இடம்பெறுகிறார். இது தேவன் செய்த ஒரு ஏற்பாடு. தேவன் காரியங்களை எப்படி செய்து முடிக்கிறார் என்று பாருங்கள். அந்த யூத ஜனங்களை அழிப்பதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான் சாத்தான். முற்றிலுமாக அவர்களை அழிக்க திட்டமிடுகிறான். ஆனால் தேவனோ தமது ஜனத்தை காப்பாற்றும்படிக்கு அங்கே ஒரு பெண்ணை ஆயத்தமாக்குகிறார். இவ்விதமாக எஸ்தர் அந்த பெண்கள் கூட்டத்தில் கலந்து பயிற்சி பெற்று ஒரு நாளிலே அகஸ்வேரு ராஜா அந்த பெண்களை பார்க்க வராரு. ராஜா தன்னுடைய கையில் ஒரு பொற்கோலை வைத்திருக்கிறாரு. அந்த ஒரு வழக்கம் என்னன்னா, அரசன் வரும்போது நீன்னு யாரை முட்டி அடிக்க முடியாது. ஆனால் அந்த அரசன் தன் கையை நீட்டி அந்த செங்கோலை நீட்டி யாரை நோக்கி காட்டுகிறானோ அவர்கள்தான் மண்டியிட்டு முத்தமிட்டு எழுந்து நிற்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு ஏற்பாடு அங்கே இருந்தது. இதை நாம் தொடர்ந்து நம்ம படிக்கலாம். எஸ்தர் 2 அதிகாரம் 15வது வசனம். மொர்தெகாய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியேலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய யோகாய் நிமித்தமாக காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது எஸ்தர் அழகினாலே கவர்ச்சியினாலே அரசனை கவரவில்லை, தேவனுடைய தயவினாலே அவள் கவரப்பட்டாள். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும், யாராயிருந்தாலும், அழகாயிருந்தாலும் இல்லாவிட்டாலும், தேவன் நம்மை உயர்த்த வல்லவராயும் நிமிர்த்த வல்லவராயும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவருமாயிருக்கிறார். இங்கே எஸ்தருக்கு தேவன் எல்லாருடைய கண்களிலும் தயவை காண்பித்தார். அது நிமித்தம் எஸ்தர் ராணியாக்கப்பட்டாள். 17ஆம் வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரத்தின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இவ்விதமாக எஸ்தர் ராணியாக அந்த தேசத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ தேவன் ஒரு கதவை திறக்கிறார் தமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக. பிசாசு என்ன செய்வான்? இன்னொரு கதவை மூடுவான். இந்த இடத்துல தான் 3ஆம் அதிகாரத்திலிருந்து வில்லன் ஒருவனை குறித்து, அதாவது எதிரி ஒருவனை குறித்து நம்ம படிக்கிறோம். அவனுடைய பேர் ஆமான். இந்த ஆமானுக்கு பிடிக்காத சில காரியங்களை யூதர்கள் செய்கிறாங்க.
இந்த யூதர்கள் தேவனை மட்டும் தொழுது கொள்றவங்களாக வணங்குறவர்களாக இருந்தாங்க. மனுஷர்களுக்கு அவங்க சலாம் போட மாட்டாங்க. இந்த எஸ்தரை வளர்த்த மொர்தெகாய் என்பவர் இந்த ஆமானுக்கு உரிய மரியாதையை அவர் கொடுக்கல, வணங்கல. இதை 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 2ஆம் வசனம். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இந்த கோபம்தான் ஆமானை இந்த மொர்தெகாயோட விடாம மொர்தெகாயினுடைய ஜனம், அதாவது த என்டையர் நேஷனாலிட்டி ஆஃப் மொர்தெகாய், எல்லாரையும் சேர்த்து ஒரே டைம்ல அழிக்கணும். ராஜா அதுக்கு தன்னுடைய முத்திரை மோதிரத்தில் அதுக்கு ஒரு உறுதியை கொடுக்கணும். இதெல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது ராஜா கவனக்குறைவா இருந்த போது ஒரு கடிதம் எழுதுறான். அந்த கடிதத்தில் என்ன சொல்றான், இந்த 127 தேசங்களிலும் எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் இன்ன தேதியில இந்த மாதத்துல அத்தனை பேரும் முற்றிலுமாக கொல்ல வேண்டும், அவர்களை சங்கரிக்க வேண்டும் அப்படின்னு எழுதி ராஜாவிடத்தில் தந்திரமாக அவருடைய முத்திரை மோதிரத்தை அதில் பதிவு செய்து, இது ராஜாவினுடைய ஆணை என்று சொல்லி குதிரையின் மேலே செல்கிற செய்தி சொல்கிறவர்கள் இடத்துல அதை கொடுத்து அனுப்புகிறான். இப்போ அந்த செய்தி அந்த அகஸ்வேரு ராஜா ஆண்ட அந்த 127 நாடுகளிலும் பிரசித்தமாக போய்விடுகிறது. இப்படி எல்லா யூதர்களும் அழிவை நோக்கி காத்திருக்கிற வேளையில் தேவன் தமது வார்த்தையின்படி அனுப்ப வேண்டிய இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாகவும் பூமியில் உள்ள வம்சங்களை ஆசீர்வதிக்கிறவராகவும் யூதாவின் ராஜாவாக வரவேண்டியவராயிருந்த இயேசு நிமித்தம் தமது ஜனங்களை பாதுகாக்கும்படி அவரும் செயலில் இறங்குகிறார். இந்த வேளையில் மொர்தெகாய் தன்னுடைய மகளாகிய அந்த தேசத்து பட்டத்து ராணியின் இடத்துல ஒரு செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி அனுப்புகிறாரு? அம்மா, நீ இன்னைக்கு மௌனமாக இருந்தீனா, நீ ராஜாவினிடத்தில் இதை குறித்து பேசாமல் இருந்தீனா நம்முடைய தேசமே அழிந்து விடுமே, நம்முடைய ஜனங்கள் அழிந்து விடுவார்களே, கடவுளுடைய வார்த்தை பொய்த்து விடுமே, நீ மௌனமாக இருக்கக்கூடாது என்ற ஒரு செய்தி அனுப்புகிறோம். இதை குறித்து நாம் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படிக்கலாம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பமும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அதாவது மொர்தெகாய் என்ன சொல்றாரு, இந்த தாய் தகப்பம் இல்லாம ஒரு அடிமை குடும்பத்துல அனாதியாக உன்னை எடுத்து கடவுள் இந்த நாட்டுக்கே பட்டத்து அரசியாக மாத்தினது தேவனுடைய திட்டம், நீ புரிஞ்சுக்க. நீ இந்த நாட்களில் நீ மௌனமா இருந்தீனா, பேசாம இருந்தீனா, உழைக்காம இருந்தீனா, நீ அதுக்காக பாடுபடாம இருந்தா நீ உன்னுடைய குடும்பம் அழிஞ்சு விடுவீங்கன்னா. இன்னைக்கு கூட நண்பர்களே, இந்த கடைசி காலத்தில் நம்ம எல்லாரும் மௌனமா இருக்கிறோம். பேச வேண்டிய சத்தியத்தை பேசுவது கிடையாது. சபைகள் இன்றைக்கு உயிரற்றதாக இருக்கிறது. அனலும் இல்லை, குளிரும் இல்லை. கிறிஸ்தவ மதம் மாறி போய் அது வியாபார நோக்கில் விழுந்து விட்டது. கள்ள தீர்க்கதரிசிகள் ஆட்டு தோலை போற்றி கொண்டு வருகிற ஓநாய்களாக மாறிவிட்டார்கள். மதவாதிகளும் மத எதிரிகளும் மத துரோகிகளும் ஏராளமாக பெருத்துட்டாங்க. பரிசுத்தாவின் பெயரால பரிசுத்தாவை மறுதளிக்கிறவங்க, இயேசுவின் பெயரால இயேசுவை மறுதளிக்கிறவங்க, தேவனுடைய பெயரால தேவனுடைய வார்த்தையை தூஷிக்கிறவங்க மத்தியில இன்றைய கிறிஸ்தவம் விழுந்திருக்கிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு போதகரும் மெய்ப்புறம் யாரா இருந்தாலும் சரி, நீ ஒரு நல்ல வேதமானவனா இருந்தாலும் சரி, சிறந்த விசுவாசியா இருந்தாலும் சரி, நீ மௌனமா இருக்கக்கூடாது. சத்தியத்தை எடுத்து பேச வேண்டும். நீங்கள் உங்கள் போதகர் இடத்துல உள்ளூர் சபைகளில வெளியூர் சபைகளில கூட்டங்களிலே கேட்க வேண்டும். பைபிள் இதுதான் போதிக்குதா? புதிய ஏற்பாடு இதுதான் எங்களுக்கு சொல்லுதா? நீங்க என்ன எங்களுக்கு போதிக்கிறீங்க? என்ன கதைகளை சொல்றீங்க? ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? பைபிள் இல்லாத ஏன் போதிக்கிறீங்க? இல்லாத பழக்கங்களை ஏன் புகுத்துறீங்க? ஏன் இதை வியாபாரமாக மாத்துறீங்க? கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, மார்க்கம் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இந்த ஆமான் ரொம்ப கோபத்தோட இந்த மொர்தெகாயை எப்படி ஒழிக்கணும், அதாவது ஒரு 70 அடி உயரத்துக்கு
ஒரு கழுமரம். கழுமரம்னா முனை வந்து ரொம்ப கூராக இருக்கும், தரையில் நட்டுருவாங்க. 70 முழம்னா 7 அடுக்கு பில்டிங் உயரம். அந்த மாதிரி அந்த சூசான் அரண்மனை இருக்கிற அந்த பகுதியில் எல்லா ஜனங்களும் பார்க்குற மாதிரி இந்த மொர்தெகாயை தூக்கி 2 காலை விரித்து அவனுக்கு கீழே அந்த கூராறு முனை உள்ளே குத்துற மாதிரி வச்சு அப்படியே அவன் அங்கிருந்து இறங்கி இறங்கி அப்படியே ரத்தம் வழிந்து அப்படியே துடித்து சாக வேண்டும் என்ற ஒரு பொல்லாத ஒரு தண்டனையை அவனுக்காக திட்டமிட்டான். இந்த குறிப்பை 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இது ஒரு கழுமரம். இதில் அவனை சாகடிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இதுக்கிடையில் கர்த்தர் அகஸ்வேரு ராஜாவை அவனுடைய இருதயத்தை மாற்றுகிறார். தேவனால் எதை வேணாலும் செய்ய முடியும். தேசங்களை ஆள்கிறவர் அவர். அதனால என்ன நடக்குது பாருங்க. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த ராஜா ஆமான் கிட்ட போய் கேட்குறாரு, ராஜாவை கனம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யலான்னு அவங்ககிட்டே போய் கேட்குறாரு. இவன் என்ன நினைக்கிறான், ஆமான்னு தன்னை தான் ராஜா விதமாக கனம் பண்ண விரும்புகிறாருன்னு நினைக்கிறான். ஆனால் அந்த ராஜாவும் மொர்தெகாயை கனம் பண்ண விரும்புகிறான். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது ஒன்று, தேவன் நினைக்கிறது ஒன்றா இருக்கும். மேன் திங்ஸ் அண்ட் காட் டிஸ்போசஸ். மனுஷன் திட்டமிடுகிறான், தேவனும் அதை தள்ளி விடுகிறார். அப்போது இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க. ஆமன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. 8ஆம் வசனம். ராஜா உடுத்தி கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வர வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடனே பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகரத்தின் வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். இதெல்லாம் ஆமான் தன்னுடைய மனதுக்குள்ளே வச்சிருக்கிற எண்ணம். இந்த மாதிரி அரசனுடைய சிங்காசனத்தையும் அவனுடைய கிரீடத்தையும் அவனுடைய குதிரையும் அவனுடைய உடையெல்லாம் இவனுக்கு கிடைச்சா என்ன செய்திருப்பான்? உள்நாட்டு கலகம் ஒன்று பண்ணி அந்த அகஸ்வேரு ராஜாவை தூக்கி எறிஞ்சிருப்பான். இவன் நினைச்சா ராஜா தனக்கு தான் இந்த கணத்தெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனால் இது மொர்தெகாய்க்கு என்று அவனுக்கு தெரியாது. மொர்தெகாய்க்கு அதை செய்ய வேண்டும் என்று ராஜா சொன்ன போது அவன் அவமானப்பட்டான். பிரியமானவர்களே, 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் அப்படியே தொடர்ந்து படிச்சீங்கன்னா இந்த காட்சி மாறுகிறது. மொர்தெகாய் தேசத்தில் உயர்த்தப்படுகிறார். எஸ்தர் ராணி ராஜாவுக்கு ஆமானுடைய தீய திட்டத்தையும் எல்லா பொல்லாப்பையும் குறித்து சொல்கிறார். அதனால ராஜா கோபம் அடைந்து ஆமானை தூக்கிலிடும்படியாக உத்தரவிடுகிறார். 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்கள். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரகம் தணிந்தது. அதாவது இந்த 70 அடி உயரத்துக்கு இருந்த இந்த கழுமரம் அல்லது இந்த தூக்கு மரம் இருக்க, இதை மொர்தெகாய்க்காக அவன் செய்தான். ஆனால் மொர்தெகாய்க்கு அது போல செஞ்சவனுக்கே அது வந்து சேர்ந்தது. இது என்ன தெரியுதுன்னா, கலாத்தியர் 6:7 வாசிக்கிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். வாட் யூ சோ யூ வில் ரீப். அதே போல ஆமான் அழிந்தான். ஆமானுடைய திட்டம் அழிந்தது. எல்லா யூதர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். சில வசனங்களை நான் இதுக்காக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எஸ்தர் 10ஆம் அதிகாரத்தில் இந்த மாபெரும் வெற்றியை யூத மக்கள் அடைந்ததுனால 9வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்கள். இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும், இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதர்களுக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒழிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும், தங்கள் சந்ததியர் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய பெற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்து கொண்டார்கள். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த வெற்றியை யூதர்கள் பூரீம் என்ற ஒரு பண்டிகையாக வான வேடிக்கை நிறைந்த
மகிழ்ச்சியான, அதாவது தீப பண்டிகையாக அவங்க கொண்டாடினாங்களாம். நம்ம ஊரில் இந்த தீபாவளி பண்டிகைன்னு ஒன்று இருக்குது. அப்போது ஏகப்பட்ட வான வேடிக்கைகளை மக்கள் கொளுத்துவதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அன்றைக்கு அகங்காரம் பிடித்த ஒருவனை கடவுள் அழித்து போட்டார் அப்படின்றது ஒரு பாரம்பரிய கதை இருக்குது. அதை மாதிரி ஆமான் அழிந்தது யூதர்களுக்கு மாபெரும் நினைவு கூறுதலின் பூரிம் பண்டிகையாக மாறியது. ஒரு காலம் இந்த பூரிம் பண்டிகை தான் பிற்காலத்தில் இந்தியாவில் இங்கே தீபாவளியாக அவர்கள் கொண்டாடுகிறார்களோ என்று நமக்கு எண்ண தோன்றுகிறது. கடைசியாக ஒரு வரி, பிரசங்கி 4வது அதிகாரம் 14வது வசனம். அரசாள சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. என்ன அந்த வசனம் சொல்லுதுன்னா, அரசியாகவே பட்டத்தில் இருந்த வஸ்தி ஏழையாக சாதாரண பெண்ணாக மாறினான். ஆனால் அடிமையாக இருந்த ஒருவள், சிறையிலே வாழ்ந்த ஒருவள் ஆட்சி செய்கிற பட்டத்து ராணியாகவும் மாறலாம் அப்படின்னு பிரசங்கி 4:14 நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் எஸ்தர் ராணியை சிறையிலிருந்து சிம்மாசனத்துக்கு உயர்த்தி தேவன் தமது ஜனத்தை காக்கவும் அதன் வழியாக வரவேண்டிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் ஆயத்தமாகும்படி உதவி செய்தார். நல்லது நண்பர்களே, நாளை யோபினுடைய புஸ்தகத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். நேரப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டு, உங்களை நான் ஆசீர்வதித்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, வார்த்தைகளை கேட்ட மக்களே ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை எஸ்தரை போல உரிய காலத்திலே நீ ரட்சித்து எழுப்பி அவர்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள். திருமறை நேர நேர்களே, திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு த பைபிள் இந்த தொடரின் 4வது பாகத்தின் முதல் செய்தியை இந்த நாளிலே கேட்டீர்கள். எஸ்தர் சரித்திரத்திலிருந்து அருமையான செய்தியை கேட்டீர்கள். பிரியமானவர்களே, நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். இதுதான் இந்த எஸ்தர் சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். பொர்தகாய் நன்மையை விதைத்தான், நன்மையை பெற்றுக்கொண்டான். ஆமான் தீமையை விதைத்தான், தீமையை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது புழுதியிலிருந்து தேவன் சிங்காசனத்துக்கு உயர்த்துகிறார். அடிமை பெண்ணாயிருந்த எஸ்தரை ராஜாத்தியாக தேவன் உயர்த்தினதை இன்று நீங்கள் கேட்டீர்கள். ஆகவே தேவனும் அப்படியே தாழ்மைப்படுகிற மக்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த தொடரை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். ஆமான் மூலமாக வந்த அழிவிலிருந்து யூதர்களை தேவன் ஏன் காப்பாற்றினார்? இதுதான் இன்றைய பரிசு கேள்வி. சிந்தித்து வசனத்தின் உதவியோடு சரியான பதிலை எழுதுங்கள். இன்று கேட்ட செய்தியை நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா? ஞாபகப்படுத்தி பதில் எழுதுங்கள். ஆமான் மூலமாய் வந்த அழிவிலிருந்து தேவன் யூத ஜனங்களை ஏன் காப்பாற்றினார்? எழுதி கொண்டீர்களா? உடனே பதில் எழுதுங்கள். நல்ல பரிசு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. இது மட்டுமல்ல, அஞ்சல் வழி வேத பாடம், மாதாந்திர பத்திரிகை, ஆவிக்குரிய புத்தகங்கள் மற்றும் ஐயா அவர்கள் பேசின செய்திகள் அடங்கிய டிவிடிகள் எங்களிடத்தில் உண்டு. தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். உங்கள் கருத்துக்களுக்காக நன்றி. தொடர்ந்து எழுதுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882.